கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பானது மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு விளக்கம் தருவதற்கு முன்பாக சிறு கேள்விகளுக்கு பதிலளித்துவிட்டு இதற்கு விளக்கம் தரலாம் என்று நினைத்திருக்கிறேன். தலைப்பை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். கன்னி தெய்வத்தை எடுக்கும் நாளன்று எடுப்பவர்கள் குடும்பம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம் தருவதாக கூறியிருக்கிறேன். அதற்கான விளக்கத்தை தருவதற்கு முன் ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறேன். செந்தில் குமார், வணக்கம், உங்கள் பதிவு நன்றாக இருக்கிறது என்று அனுப்பியிருக்கிறார். அதில் ஒரு சந்தேகம் வேண்டாம், நம்ம பதிவு நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்கும். ஏனென்றால் 100% நிஜத்தை பற்றி இங்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். நம் கண்முன்னே தோன்றி நம் கண்முன்னே மறைந்து மீண்டும் நம் கண்முன்னே வந்து நம்மை வாழ வைக்கும் தெய்வம் கன்னி தெய்வத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே நிஜத்தை பற்றி பேசும் பொழுது நன்றாகத்தானே இருக்கும். ஒருபோதும் நிஜம் தோல்வி அடையாது. ஆக அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அன்பு பிள்ளை ராதிகா செல்வராஜ், கன்னி அத்தைகள் துணை, கன்னியம்மா 4 பாடல்களும் அருமை தாயே, கன்னியம்மாவின் கருணையால் அரங்கேறியது. நன்றி. நம் கன்னிவழி உறவே இன்னும் நிறைய பாடல்கள் பாட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நாகர்கோவில் வெட்டூர்னி மடத்திலிருந்து சிவன்ராஜ் அனுப்பிய கேள்வி என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை அண்ணா, ராஜபாளையத்திலிருந்து பேசிய சகோதரியின் உணர்வுபூர்வமான பேச்சை கேட்கும்போது எனக்கு கண்ணீர் வந்தது அண்ணா. அந்த அக்காவின் வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பா என்று கூறும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அண்ணா. எங்கள் அண்ணன் ஒவ்வொரு குடும்பத்தை மட்டுமல்லாமல் அவர்கள் வம்சத்திற்கே வழிகாட்டி கொண்டு இருக்கும் எங்கள் அண்ணாவை ஒருபோதும் மறக்கக்கூடாது. முகம் தெரியாமலும் அவர்கள் குணம் தெரியாமலும் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காக உழைக்கும் எங்கள் அண்ணாவிற்கு கோடி நன்றி சொன்னாலும் போதாது. நீங்கள் இல்லை என்றால் இந்த கன்னி உறவு பிள்ளைகளின் வாழ்க்கை திசை மாறி போயிருக்கும் அண்ணா. எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்வோம். ஆனால் என்னிடம் கேட்டால் எல்லா புகழும் நம் ரூபனிசா லைசால் அத்தைகளுக்கே என்று சொல்வேன் அண்ணா. கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று அனுப்பிய சிவன்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைதான். அதாவது ஒவ்வொரு குடும்பமும் வாழணும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் எந்தவித சங்கடமும் இருக்கக்கூடாது, முக்கியமாக அவங்க வீட்டு கன்னி தெய்வம் பசியோடு இருக்கக்கூடாது, அந்த கன்னி தெய்வத்தை அவங்க எடுத்து வணங்கணும், வணங்கி அந்த குடும்பமே வாழணுங்கிற எண்ணத்தோடு தான் இங்கு உழைத்து கொண்டிருக்கிறேன். இந்த உழைப்பு வெளியிலிருந்து பார்ப்பவருக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறேன், எத்தனை மணி நேரம் முழிச்சிருக்கிறேன், என்ன சாப்பிட்றேன், அது எத்தனை மணிக்கு சாப்பிட்றேங்கிறதெல்லாம் என்னுடைய மனைவிக்குத்தான் தெரியும் என் நிலைமை என்னவென்று. நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி இந்த பதிவோட நோக்கமே, இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப. அதனால தான் இந்த பதிவை இன்றைக்கி, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இன்றைக்கி இந்த பதிவை நான் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும்னு நினச்சிருக்கிறேன். கன்னி தெய்வத்தை பற்றி தெரியாதவர்கள், அறியாதவர்கள் கன்னி தெய்வத்தை எடுக்கும் அன்னைக்கு குழம்பிட்டா பிரச்சனை இல்லை. 2 வருஷமாக பார்த்த பிள்ளைகள் இன்றைக்கி மதுரையில் கன்னி தெய்வத்தை எடுக்கிறதுக்குள்ள வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்திற்காக நான் இங்கு நம் ஊரில் இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறைய குழப்பங்கள், மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு கன்னி தெய்வத்துக்கு வழிகாட்டுறேன்னா 100% சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். இதை பற்றி நான் 2வது பேச வரேன். அதற்கு முன்பாக சுப்பு விக்கி லக்ஷ்மி அவருடைய கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அக்கா லட்சுமி துணை, அம்மா மீனா துணை. அக்கா லட்சுமிக்கு நன்றி, அம்மா மீனாவுக்கு நன்றி. உங்கள் பிள்ளைகளை கொடூரமான அரக்கியிடமிருந்து காத்தருள வேண்டும் என்று திருப்பாதம் பணிந்தோம். காத்தருள்வாய் அம்மா என்று கண்ணீர் விட்டு கூறுகின்றேன் என்று இதை எழுதும்போது சாம்பிராணி வாசத்தால் நான் இருக்கின்றேன். உன் பிரச்சனையை தீர்ப்பேன் என்று உணர்த்தி விட்டாய் அம்மா. கன்னி தெய்வங்களின் திருவருள் இருப்பதால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். வாழ்க வளமுடன், வையகம் வாழ்க வளர்க என்றெல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. விக்கிலட்சுமி அவர்களே, உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது.
இருந்த போதிலும் உங்களுடைய நம்பிக்கை ஒளிமயமான நம்பிக்கை, பிரகாசமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கும் பிள்ளைகள் அவ்வளவு எளிதாக தோற்பதில்லை. நிச்சயமாக கன்னி தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், அந்த துஷ்ட ஆவிகளிடமிருந்து உங்களை மீட்டெடுக்கட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, எனக்கு அறிவை கொடுத்து பாட வைத்து எனக்கு துணையாக இருக்கும் எல்லா புகழும் ஏஜிஏன்னா என்ன அர்த்தமா? கன்னி தெய்வங்களுக்கு, ரூபனிசால் லைசால் அத்தை கன்னி தெய்வங்களுக்கும், என் உடன்பிறப்பான லைசால் அண்ணன் அவர்களுக்கும் நான் பாடும் பாடல் அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் சமர்ப்பணம். கன்னியம்மா பாதம் தொட்டு வணங்குகிறேன் என்று கூறிய அன்பு பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி, பாடுங்கள். அந்த பாடல்களை நான் கேட்பதில்லை, கேட்காமலே இங்கே போட்டுறேன். அதனால் தெளிவாக என்னுடைய பதிவுகளிலிருந்து எடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. எடுத்து அந்த வார்த்தைகளை கோர்த்து அந்த வரிகளை நீங்கள் பாடலாக இயற்றினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதில் அளிக்க வருகிறேன். கன்னிவழி உறவு செல்வி பேசியது, ஒரு நிமிடம் பூமி சுற்றுவது நின்றுவிட்டது ஐயா என்று அனுப்பிய அன்பு பிள்ளை ராதிகா செல்வராஜ். மகிழ்ச்சி அம்மா, உங்கள் ஒவ்வொருவருடைய ரிப்ளை தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரியை சார்ந்த தினகரன் அனுப்பியிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை. என்னடா எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, தலைப்புக்கு என்ன வரலன்னு நினைக்கிறாங்க. தலைப்புக்கு டைம் இருக்குது, வருவேன். இன்னொரு 3 நிமிஷம் கழித்து பேசுகிறேன். கன்னி தெய்வமே துணை, ரூபனிசால் லைசால் அத்தைகள் துணை. கன்னி தெய்வங்களுக்கு பூஜை செய்யும்போது சில சமயங்களில் பள்ளி சத்தம் காதில் விழுகிறது, சில சமயங்களில் கனவில் வந்து காட்சியளிக்கிறார்கள், சில நேரங்களில் வெட்டுக்கிளி வீட்டு வாசலில் வருகிறது, சில சமயங்களில் பூஜை செய்யும் போது என்னுடைய உடலில் ஒரு குலுக்கம், ஒரு நடுக்கம் போன்ற உணர்வு ஏற்படுகிறது. இப்படி தான் எங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை உணர்த்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கன்னியாகுமரியிலிருந்து பேசிய அன்பு பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன். உண்மைதான், சில கன்னி தெய்வத்திற்கு உடம்பு இருந்தால் வந்து விடுவார்கள். உடம்பு இல்லாத பட்சத்தில் இப்படித்தான் அவர்கள் உணர்த்த முடியும், இப்படித்தான் உணர்த்தவும் செய்வார்கள். ஆகவே அவரை மனதார பாராட்டி அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கேள்விக்கு முன்பு இங்கே நிறைய மெசேஜ் வந்திருக்கு, அந்த கேள்வியை எடுத்து பார்த்துட்டு சொல்கிறேன். கன்னி அத்தைகள் துணை. அம்மா தாயே, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம், நீங்கள் தான் துணை இருக்க வேண்டும் என்று கூறிய அன்பு பிள்ளையை மனதார வாழ்த்தி துணை இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு சரண் பவுல் என்பவரின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, ரூபனிசால் லைசால் அத்தைகள் துணை. அண்ணா, எனது பையன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். இன்னும் படிப்பு சரியாக வரவில்லை. 5 வயதில் தான் பேசினான். தினமும் கன்னி தெய்வத்தை வழிபட்டு வருகிறோம், இன்னும் முறைப்படி எடுக்கவில்லை. நமது அத்தைகளை வணங்கி உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற பிறகு என்னுடைய பாதி கஷ்டம் நீங்கிவிட்டது. இப்பொழுது என்னுடைய பையன் நன்றாக படிக்க வேண்டும் அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக நன்றாக படிக்க நான் கன்னி தெய்வங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன், அத்தைகளிடமும் வேண்டிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அன்பான உறவுகளே, இப்போ இன்றைய பதிவுக்கான நோக்கத்திற்கு வருகிறேன். அதுதான், இப்போ என்னை பார்க்க வருகிறீர்கள், என்னுடைய பதிவுகளை பார்க்கிறீர்கள். அதனால தான் நான் சொல்லுவேன், புதிதாக வந்தவர்கள் கொஞ்சம் என்ன ஒரு 2 மாதமாவது கேளுங்க, அப்போ தான் கன்னி தெய்வம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி இந்த மதுரையில் எடுக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் கிட்டத்தட்ட 2 வருடம் இருக்கும் நான் அவங்கள்ட்ட பழகி. அவங்களே இன்றைக்கி திணறும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லை, ரொம்ப வேதனையாக இருந்தது. என்ன கொடுமடா இது புதுசாக வந்த ஒரு புள்ள திணறுனா பரவாயில்ல. கிட்டத்தட்ட 2 வருடம் நம்மளுடைய பதிவுகளை ஒரு பதிவை விட மாட்டாங்க. அவ்வளோ பக்தி உள்ள ஒரு குடும்பம், ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பம். ராஜாராம் சாந்தி கணவனும் சரி மனைவியும் சரி நம்பி தெய்வத்தை வணங்கக்கூடிய பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கி எல்லாமே தலைகீழாக மாறி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நேற்று இரவிலிருந்து ஆரம்பித்த மண்டவரி, அவங்கள நினச்சி எனக்கு கவலை. ஏனென்றால் நான் ஒரு வீட்டிற்கு கன்னி தெய்வத்திற்கு வழிகாட்டுகிறேன் என்றால் அது முழு நிறைவாக இருக்க வேண்டும், கன்னி தெய்வம் முறையாக உள்ளே வர வேண்டும்.
இவர்கள் ஏதாவது தவறை செய்துவிட்டு தெய்வம் வராமல் சென்று விட்டால் நான் மாட்டிக்கொள்வேன். ஐயா உங்களை நம்பி எடுத்தோம் ஐயா, தெய்வம் எங்களுக்கு அனுகிரகம் இல்லை ஐயா அப்படிங்கிறது வந்துடக்கூடாது. ஆக கன்னி தெய்வத்தை எடுக்கும் நாளன்று எடுப்பவர்களின் குடும்பம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம் ஆகவே இன்று தெளிவாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன். நம்பர் 1, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவை கேட்கக்கூடிய பிள்ளைகள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி தெய்வத்தை எடுக்கக்கூடிய நாள். இப்போ ஒரு நபர் என்கிட்ட வந்திருக்கிறீங்க, கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க வேண்டும் என்று என்னிடம் வந்திருக்கீங்க. நான் தேதி குறித்து தந்திருக்கேன். எக்ஸாம்பிள் இன்றைக்கே வச்சு விடுவோமே, இந்த மதுரை வீட்டே வச்சுக்கிடுவோம். 27ஆம் தேதி 3ஆம் மாதம் 26ஆம் வருடம். இன்றைக்கி அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு கேட்டால், வேலைக்கு போவர்களாக இருந்தால் முதலில் விடுமுறை லீவு வாங்கியிருக்கணும். இன்றைக்கி லீவு போட்டுட்டு இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் தீபாவளி, இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ், இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு பக்ரீத், இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு ஓணம், இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் நம்ம திருமண நாள், இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் பிறந்த நாள், இப்படி நினச்சி இதுதான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தான் பார்க்கக்கூடிய வேலைக்கு லீவு போட்டு இருக்க வேண்டும். நம்பர் 1, வேலைக்கு செல்லும் குடும்பமாக இருந்தால் கன்னி எடுக்கும் அன்னைக்கு நிச்சயமாக லீவு போட்டு இருக்க வேண்டும். கன்னி தெய்வத்தை வழிபடும் அன்று வேலைக்கு செல்லக்கூடாது. நம்பர் 2, கன்னி தெய்வத்திற்கு மாலை 4 மணிக்குள் சில வேலைகளை முடிக்க வேண்டும் என்று கூறுவேன். மாலை 4 மணிக்குள் சில வேலைகளை முடிக்க வேண்டும் என்று கூறுவேன். என்ன வேலைகளை என்று கேட்டால், ஒரு 1 கிலோ இறைச்சி வேகிற அளவிற்கு ஒரு 1 கிலோ மண் சட்டி வாங்குங்கள் என்று கூறுவேன். அந்த மண் சட்டியில் அந்த பெட்டை கோழியை சமைத்து வைத்திருக்க வேண்டும். பெட்டை கோழியை சமைத்து வைத்திருக்க வேண்டும். எத்தனை மணிக்குள்ள? சாயந்தரம் 4 மணிக்குள்ள. அடுத்தபடியாக நம்பர் 3, சாயந்தரம் ஒரு 4:30 இல்லைன்னா ஒரு 3:30 மணிக்குள்ள பணியாரத்தை செய்திருக்க வேண்டும். என்ன செஞ்சுருக்கணும்? நம்பர் 3, ஃபஸ்ட்டு லீவு போட்டிருக்கணும். செகண்டு பொட்டைக்கோழியை சமைச்சிருக்கணும். தேர்டு பணியாரத்தை தயார் பண்ணியிருக்கணும். அதுவும் ஒரு 3:30-4 மணிக்கு உள்ளே. நம்பர் 4, சர்க்கரை பொங்கல் வைக்க சொல்லியிருப்பேன். சர்க்கரை பொங்கலையும் சரியாக 4 மணி 4:30க்குள் தயார் செய்திருக்க வேண்டும். அப்போ முதல்ல என்ன பண்ணிடணும்னா, இந்த கோழியை முன்னக்கூட்டியே ரெடி பண்ணிவிட்டு போய் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்து பணியாரத்தையும் சக்கரை பொங்கலையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா 3ஐயும் ரெடி பண்ணி வச்சுட்டு 5ஆவதாக நீங்கள் மேல் கழுவ சென்று விட வேண்டும். பெண்கள் எல்லாம் நல்லபடியாக உங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதாவது இப்போ நம்பர் 1 லீவு போட்டுருக்கணும், நம்பர் 2 பெட்டக்கோழி சமைச்சிருக்கணும், நம்பர் 3 பணியாரம் வச்சுருக்கணும், நம்பர் 4 சக்கரை பொங்கல் வச்சுருக்கணும், நம்பர் 5 சரியாக 4:30க்குள் வேலையை முடித்துவிட்டு உங்களை சுத்தம் செய்ய குளிக்க சென்றிருக்க வேண்டும். காலையிலையும் குளிச்சிருப்பீங்க, பரவாயில்ல, சாயந்தரமும் குளிச்சிருக்கணும். 4:30 மணிக்கு குளிச்சிருக்கணும். நீங்கள் கொஞ்சம் வசதியானவர்களாக இருந்தால், உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால், அன்று 6ஆவதாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அந்த கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குழந்தைகள் புத்தாடைகள் அணிந்திருக்க வேண்டும். இதை நல்லா குறிச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. எனக்கு கஷ்டப்பட்டவங்களா என்னை தேடி வருவதனால அவங்களுக்கு செலவழுத்து விடாண்டான்னு சொல்லி இதெல்லாம் நான் சொல்லுறது கிடையாது. அன்னைக்கு ஒரு வேட்டி சட்டையோ இல்லை ஒரு ஃபேண்ட் சட்டையோ அன்னைக்கு நீங்கள் புது துணி உடுத்திருந்தா மிக 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 சிறப்பு. ஆனால் இது முக்கியம் அல்ல. இந்த 6ஆம் நம்பர் முக்கியம் கிடையாது. முடியும் என்றால் புத்தாடை உடுத்திருக்க வேண்டும். நம்பர் 7, மாலை 6 மணிக்குள் தீபம் ஏற்றப்பட வேண்டும். நம்பர் 7, மாலை 6 மணிக்குள் தீபம் ஏற்றப்பட வேண்டும். மந்திரவாதி வருவதற்கு முன்பாகவே நாம் தீபம் ஏற்ற வேண்டும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா ஏற்றிட முடியாது. அந்த விளக்கை குளிப்பாட்டி சந்தன குங்குமம் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். நம்பர் 7, அந்த புதிய விளக்கு, நான் வாங்கி தரக்கூடிய புதிய விளக்கை
குளிப்பாட்டி சந்தன குங்குமம் வைத்து தீபம் ஏற்றிட வேண்டும். நம்பர் 8, ஏற்றக்கூடிய அந்த தீபத்திற்கு நீங்கள் அந்த விளக்கிற்கு பூ போட்டிருக்க வேண்டும். இதை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். 7ஆவதாக பூ போட்டிருக்கணும், 8ஆவதாக ஆனால் அப்படி சொல்ல முடியாதுல்ல. 7ஆவது விளக்கை குளிப்பாட்டி ஆகணும், குளிப்பாட்டாமல் பூ போட முடியாது. 7ஆவது விளக்கை குளிப்பாட்டி நீங்கள் பூ போட்டு விட்டு 8ஆவது கூட நீங்கள் மாலை தீபம் ஏற்ற வேண்டும். ஆமாம், அப்படி கூட வைத்துக்கலாம். 7ஆவது விளக்கை குளிப்பாட்ட வேண்டும். நம்பர் 7 விளக்கை குளிப்பாட்ட வேண்டும். நம்பர் 8 விளக்குக்கு சந்தன குங்குமம் வைத்து பூ போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். விளக்குக்கு சந்தன குங்குமம் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்பர் 1 வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் லீவ் போட்டிருக்கணும். நம்பர் 2 சாயந்தரம் 4 மணிக்குள்ளே பெட்டை கோழியை சமைச்சு வச்சுருக்கணும். நம்பர் 3 பணியாரத்தை சாயந்தரம் 3:30லேருந்து 4:30க்குள்ளே செஞ்சு வச்சுருக்கணும். நம்பர் 5 3:30லேருந்து 4:30க்குள்ளே சர்க்கரை பொங்கல் செய்து வைத்திருக்கணும், சர்க்கரை பொங்கல். நம்பர் 5 4:30க்கு குளிக்க போயிடணும். நம்பர் 6 புத்தாடை அனுபவித்து ஒரு 5:30க்குள்ளே புது துணி உடுத்துடலாம். புது துணி உடுக்கலாம் பிரச்சனை இல்லை, குளிச்சுட்டு நல்ல அழகான துவைத்த துணியை விடுத்திருக்க வேண்டும். நீங்கள் அழுக்கு துணி உடுக்கக்கூடாது. நம்பர் 7 விளக்கை குளிப்பாட்டி இருக்க வேண்டும். நம்பர் 8 சந்தன குங்குமம் வைத்து விளக்குக்கு பூ போட்டு விளக்கை தீபம் ஏற்றிருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் தெளிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சிருக்கணும். அப்போ நம்பர் 8 வரும்போது மணி எத்தனை வந்துடும்னா 6 மணி சரியாக வந்துடும். தீபம் ஏற்றும் நேரம் 6 மணி. இன்றைக்கி மதுரையில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? 7 மணி வரைக்கும் தீபம் ஏற்றலை. சரி, நம்பர் 9 மிக முக்கியமானது. இன்றைக்கி மதுரையில் செஞ்ச தப்பு, அதனால் சொல்கிறேன். தீபம் ஏற்றும் பொழுது கணவன், மனைவி, குழந்தைகள் அனைவருமே, அந்த வீட்டை சார்ந்த அனைவருமே அந்த கன்னி தெய்வத்திற்கு முன்பாக நின்று வணங்க வேண்டும். யாரெல்லாம் வணங்கணும்? குடும்பத்தை சார்ந்த சொக்காரன் அவ்வளவரையும் சொல்லலை, எடுக்கக்கூடியவர்களாவது தான், தன்னுடைய பிள்ளைகள் அனைவரும். அந்த கன்னி எந்த வீட்டில் எடுக்குமோ அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அதில் நின்று அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். எவ்வாறு வணங்க வேண்டும்? இன்றைக்கி உங்களை நாங்கள் எடுக்கிறோம்மா, நீங்கள் நல்லபடியாக வரணும்மா, எந்த குறையும் நாங்கள் வைக்க மாட்டோம்மா, எங்கள் காலம் எங்கள் ஆயுசு முடிஞ்சாலும் வாழையடி வாழையா தலைமுறை தலைமுறையாக எங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்களை வேண்டி வணங்கணும்மா, நீங்கள் வரணும்மா அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு நிற்க வேண்டும். அப்போது நம்பர் 7 விளக்கை குளிப்பாட்ட வேண்டும். நம்பர் 8 சந்தன குங்குமம் பூ போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நம்பர் 9 குடும்பத்தோடு நின்று வழிபட வேண்டும். தீபத்திற்கு முன்பாக, விளக்குக்கு முன்பாக நின்று வணங்க வேண்டும். நம்பர் 10 மந்திரவாதி வந்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் வீட்டிலிருந்து யாரும் வெளியில் செல்லக்கூடாது. நம்பர் 10 மந்திரவாதிகள் வந்த பின்பு வீட்டில் உள்ளவர்கள் எக்காரணத்தை கொண்டும் வெளியில் செல்லக்கூடாது. நம்பர் 11 ஒருவேளை இந்த கன்னி தெய்வத்தை சம்மந்தப்பட்ட சொக்காரங்களோ யாரையோ ஒருத்தர் நீங்கள் அழைச்சிருக்கீங்க, வந்திருக்காங்கன்னா பூஜை முடிந்து விடியற்காலை 5 மணி வரை அவர்கள் இந்த வீட்டிலிருந்து வெளியில் செல்லக்கூடாது. அதற்கு சம்மதனா தான் வீட்டுக்கு கூடணும், இல்லைன்னா வேண்டாம், அவங்க வராண்டாம். ஏதாவது சொக்காரர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்திருந்தால் பூஜை முடிந்து விடியற்காலை 5 மணிக்குத்தான் செல்ல வேண்டும். அதுவரை இந்த வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறிவிட வேண்டும். நம்பர் 12 அதாவது மாந்திரிகர்கள் வந்தாச்சு, பூஜை நடந்துகிட்ருக்கு, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பொருள் எடுத்து கேட்குறாங்க. பொருள் எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் வீட்டை விட்டு கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால், கீழே மணல் இருந்தால் நீங்கள் காலில் செருப்பு அணிந்திருக்க வேண்டும். புரிஞ்சுக்கிடுங்க. நம்பர் 12 உங்கள் காலில் செருப்பு அணிந்திருக்க வேண்டும். நம்பர் 13 வந்த மாந்திரிகர்கள் அவர்கள் பணியை செய்யும் பொழுது உள்ளே கடந்து கேன்னு சிரிக்கப்படாது, கதடிக்கப்படாது. வீட்டுக்குள்ளே வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வந்துவிடக்கூடாது. நம்பர் 13 வீட்டில் கேன்னு சிரிக்கப்படாது. வீட்டுக்குள்ளே முகஸ்தாபனங்கள், மனஸ்தாபங்கள் வந்துவிடக்கூடாது, சண்டையிடக்கூடாது. குழந்தைகளையும் அங்கு இங்கு ஓடாமல் ஒரு கரையில் அமர்ந்திருங்கள் என்று சொல்லிவிட வேண்டும். மாந்திரிகர்கள் தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது நாம் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய கவனம் சிதறக்கூடாது. ஆகவே
வீட்டில் 13வது கருத்து சொல்லியிருக்கிறேன். 13வது விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் மாந்திரிகர்கள் வந்த பிறகு ஒரு கரையில் அமர்ந்து விட வேண்டும். இதற்கெல்லாம் முக்கியமாக நீங்கள் ஒன்று செஞ்சுருக்கணும். அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ருந்தா சாப்பிட்றலாம், இல்லைன்னா நைட்டு பூஜை முடிந்த பிறகு தான் சாப்பிட முடியும். நம்பர் 14, நீங்கள் பூஜை முடிந்த பின்பு சாப்பிடுவது தான் சரி. நம்பர் 14, வீட்டில் பூஜை முடிந்த பிறகு 12:15 அவர்கள் சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிடுவது சரியாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் மாலை 6 மணிக்கு முன்பாகவே இந்த குத்துவிளக்கு முன்பகுதிக்கு வராமல் பின்பகுதியிலிருந்து சாப்பிட்டு விட வேண்டும். முக்கியமாக முன்பகுதி, அதாவது வீட்டு முன்பக்கம் எச்சிகள், கருவேப்பிலை, கை கழுவின தண்ணி எதையுமே ஊற்றி விடக்கூடாது. தெய்வம் வரும் வேளையிலே எச்சிகள் அங்கே நிற்கக்கூடாது. நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை வரிசையாக சொல்கிறேன். நம்பர் 1 லீவு போட்டிருக்கணும். நம்பர் 2 பொட்டைக்கோழியை சமைச்சிருக்கணும். நம்பர் 3 பணியாரம் வச்சுருக்கணும். நம்பர் 4 சக்கரை பொங்கல். நம்பர் 5 குளிச்சிருக்கணும். நம்பர் 6 புது துணி உடுக்க முடியும்னா புது துணி கொடுத்துருக்கணும். நம்பர் 7 விளக்கை குளிப்பாட்டி சந்தன குங்குமம் வைத்திருக்க வேண்டும். நம்பர் 8 பூ போட்டு தீபம் ஏற்றிருக்க வேண்டும், சரியாக மாலை 6 மணிக்கு. அந்த தீபம் ஏற்றும் பொழுது குடும்பத்தோடு நின்று வழிபட்டிருக்க வேண்டும். அந்த வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்களோ, 4 பேர்னா 4 பேர், 5 பேர்னா 5 பேர், 5 பேரும் நின்று கும்பிட்டுருக்கணும். நம்பர் 10 தெளிவாக சொல்லியிருக்கேன். மந்திரவாதிகள் வந்த பின்பு பார்த்துக்கிடுங்க. எப்படி சொல்லன்னு தெரில, எனக்கே முடியலை. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ மன வேதனை ஆயிடுச்சு, அவ்வளோ மன கஷ்டங்கள். நம்பர் 11 சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். செருப்பு போட்டுட்டு கீழே போகிறதா இருந்தால் நீங்கள் செருப்பு போட்டு போகணும். நம்பர் 12. நம்பர் 13 வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. மந்திரவாதி வந்த பிறகு வெளியே வீட்டிலேருந்து வெளியெல்லாம் போகக்கூடாது. நம்பர் 10 வந்து நான் சொன்னதுன்னா நம்பர் 10 நான் மனப்படமாக சொல்கிறதுனால கொஞ்சம் குழப்பது, வேற ஒன்றும் இல்லை. நம்பர் 10 மாந்திரிவாதிகள் வீட்டிற்கு வந்த பிறகு வீட்டிலிருந்து வெளியில் ஜாமான் வாங்க போகிறது, சீரட்டு வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன், எங்கேயுமே போகக்கூடாது. நம்பர் 11 என்ன சொன்னேன்? 11 எனக்கே ஞாபகம் இல்லையே. சரி, நம்பர் 12 சொல்கிறேன், 11 ஞாபகம் வந்த பிறகு சொல்கிறேன். நம்பர் 12 செருப்பு, வீட்டிலேருந்து கீழே இறங்கி மண் இருக்கா, செருப்பு போட்டுட்டு தான் கீழே இறங்கணும். தேவையில்லாமல் செருப்பு போடாமல் கீழே இறங்கக்கூடாது. நம்பர் 13 வீட்டில் ஒழுங்காக மந்திரவாதி வந்த பிறகு சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக ஒரு கரையிலிருந்து கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும். நம்பர் 14 பூஜை வைத்த பின்பு, அதாவது இரவு 12:15 பிறகு சாப்பிடுவது நல்லது. இல்லை முன்னக்கூட்டியே சாப்பிட்றணும், அதை தான் சொல்கிறேன். பிறகு சொக்காரங்க, அதை தான் நம்பர் 11 கரெக்ட். சொந்த பந்தங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள், அன்றைக்கி கண்ணி எடுக்க நீங்கள் கூப்பிட்ருக்கீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இடையில் அவர்கள் செல்லக்கூடாது. எப்போ செல்லணுங்க? விடிய காலம் 5 மணிக்கு செல்லலாம். நைட்டு பூஜை முடிச்சுட்டு விடிய காலம் 5 மணிக்கு தான் செல்லணும். இதுதான் நம்பர் 11. நம்பர் 12 மாந்திரிகர்கள் ஏதாவது பொருள் எடுத்து கேட்டால் வெளியே வந்தால் செருப்பு போட்டுட்டு தான் வரணும். நம்பர் 13 குழந்தைகளை எல்லாம் அவரை உட்கார வச்சிடணும், சண்டை போட விட்டுறக்கூடாது, வீட்டுக்குள்ளே கெக்க பக்கான்னு சிரிச்சுக்கிட்டு பிரச்சனையெல்லாம் உண்டாக்கிடக்கூடாது. நம்பர் 14 பூஜை வைத்த பின்பு சாப்பிடுவது சரி. நம்பர் 15 மாந்திரிகர்கள் வீட்டிலிருந்து வெளியில் செல்லும் பொழுது நாமும் பின்னே செல்லக்கூடாது. நம்பர் 15 மாந்திரிகள் வீட்டிலிருந்து வெளியில் செல்லும்போது நைட்டு 12:15 கிளம்புவாங்க, நீங்களும் பின்னுக்கு போய் வழிகாட்ட வரட்டான்னு சொல்லி போகக்கூடாது. அவர்கள் சென்ற பின்பு எனக்கு ஃபோன் செய்ய வேண்டும். என் மூலமாக எடுப்பவர்கள், மற்றவங்களுக்கு இது சொல்லலை, என் மூலமாக கன்னி தெய்வங்கள் எடுப்பவர்கள் எனக்கு ஃபோன் செய்ய வேண்டும். அதாவது இரவு 12:15 எனக்கு ஃபோன் செய்யணும். நான் தூங்க மாட்டேன், முழிச்சு தான் இருப்பேன். நீங்கள் அப்படி ஃபோன் செய்யும் பொழுது நான் சில விஷயங்களை சொல்வேன், அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகு தான் நம்ம வெளியே வீட்டு முத்தத்தில் எங்கனாலும் நடமாடிக்கிட முடியும். தெளிவாக எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நானே கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் தப்பு இல்லை, திரும்ப ஒரு ஆட்டம் வேணால் ஞாபகப்படுத்துகிறேன். நம்பர் 1 அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் லீவு போட்டிருக்கணும். நம்பர் 2 சாயந்தரம் 4 மணிக்குள்ளே பெட்டக்கோழியை சமைச்சிருக்கணும். நம்பர் 3 சாயந்தரம் 3:30லேருந்து 4:30க்குள்ளே பணியாரத்தை செஞ்சுருக்கணும். நம்பர் 4 அதுவும் 3:30லேருந்து 4:30க்குள்ளே சக்கரை பொங்கல் வச்சுருக்கணும். நம்பர் 5 4:30 மணிக்கு நீங்கள் குளிக்க போயிருக்கணும். நம்பர் 6 வசதி வாய்ப்புகள் இருந்தால் புது துணி கொடுத்துருக்கணும். நம்பர் 7 விளக்கை குளிப்பாட்டி விளக்குக்கு சந்தன குங்குமம் வைத்திருக்க வேண்டும். நம்பர் 8 சரியாக மாலை 6 மணியாக இருக்க வேண்டும். நம்பர் 8 விளக்குக்கு பூ போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நம்பர் 9 தீபம் ஏற்றும் பொழுது குடும்பத்தோடு இருந்து வழிபட வேண்டும் அந்த தெய்வத்தை. நம்பர் 10 மாந்திரவாதிகள் வீட்டிற்கு வந்த பின்பு
வீட்டிலிருந்து தேவையில்லாமல் வெளியில் செல்கிறேன், அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், இதை மறந்து விட்டேன், அதை மறந்து விட்டேன் என்று சொல்லவே கூடாது. நம்பர் 11, சொக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா பூஜை முடிந்து இரவு 12:15 பூஜை முடியும். ஆனால் அவங்க காலையில் 5 மணிக்கு தான் வீட்டிலிருந்து வெளியில் செல்ல வேண்டும். அதுக்கு சம்மதம் சொன்னால் அவர்களை வீட்டிற்கு அழைக்கலாம். நம்பர் 12, மாந்திரிகர்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து கேட்டால் உடனடியாக கீழே இறங்கி ஓடி வரக்கூடாது. காலில் செருப்பணிந்து கொண்டு தான் மண்ணிற்கு வந்து கொடுக்க வேண்டும். அது தளமான தரையாக இருந்தால் செருப்பு வேண்டாம், மணலாக இருந்தால் கண்டிப்பாக செருப்பு போட வேண்டும். நம்பர் 13, வீட்டில் மாந்திரிகர்கள் வந்து பூஜையை ஆரம்பித்த பிறகு குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடக்கூடாது. பெரியவர்கள் கெக்க புக்கன்னு சிரிக்கப்படாது. பெரியவர்கள் சத்தம் போடாமல் அமைதியாக பக்தியோடு அமர்ந்திருக்க வேண்டும். பெரியவர்கள் மனஸ்தாபங்கள், சஞ்சலங்கள், சண்டைகள் வந்துவிடக்கூடாது. நம்பர் 14, பூஜை இரவு 12:15 முடியும். அதற்கு பிறகு சாப்பிடுவது நல்லது. ஒருவேளை பசி எடுக்கும் என்றால் மாலை 5 மணிக்குள் சாப்பிட விட வேண்டும். அது வீட்டுக்கு முன்னே வச்சு சாப்பிடக்கூடாது, பின்ன வச்சு சாப்பிடணும். வீட்டுக்கு முன்னே எச்சி போட்டக்கூடாது. நம்பர் 15, எல்லாமே முடிஞ்சு போச்சு. மந்திரவாதி பூஜையை முடிச்சிட்டாரு, கிளம்புறாரு. அவர் கிளம்புனா 12:15 கிளம்புறாரு. உடனடியாக நம்மளும் வெளியே வந்து உங்களை வழி அனுப்புவாருன்னு கை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்லிட்டு போவார், கதவை சாத்திக்கிடுங்க, நாங்கள் புறப்படுறோன்னு சொல்கிறாரு, விட்டுருணும். அவர் போன பிறகு ஒரு 12:20 இல்லை 12:15 எனக்கு ஃபோன் போடணும். அப்பொழுது நான் சில விஷயம் சொல்லுவேன், அதை செய்து விட்டுத்தான் பின்பு வீட்டுக்கு வெளியே நடமாட முடியும். வீட்டுக்கு வெளியேன்னா வெளியெல்லாம் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே கிரவுண்டுக்குள்ளே நடமாட முடியும். மகிழ்ச்சி உறவுகளே, தெளிவாக கூறியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் வந்தது. எங்கே இன்றைக்கி மதுரையில் சாப்பாடு பொங்க சொல்லவே மாட்டேன். அவங்க சாப்பாடுக்கு அரிசிலாம் வாங்கி ஒரு பானையில் பொங்கி வச்சுருக்காங்க. அது வேண்டான்னு சொல்லி அந்த பானையை தூர போட்டாச்சு. அடுத்தாப்பில் 1 கிலோ அரிசி வேகிற மாதிரி ஒரு பானை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். 5 கிலோ அரிசி வேகிற மாதிரி பானை வாங்கிட்டு வந்திருக்காங்க. மந்திரவாதி எனக்கு ஃபோன் போடுறான், எப்படியா இதில் நான் சமைக்க முடியும், எப்படியா அதை நான் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் என்ன செய்யணுருக்கு, அது வேண்டாம், வேறு ஒரு பாத்திரத்தை அந்த வீட்டில் வச்சு வாங்கு. உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் வீட்டில் பாத்திரம் வாங்க சொல்லக்கூடாது. எனக்கு வேறு வழி இல்லை, என்ன செய்ய சொல்கிறிய, அவங்க வந்தாச்சு, இவங்களை ரோட்டில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறது தவறு. ஒவ்வொரு பொருளும் நானே வாங்கி கொடுப்பதுக்கு காரணம் இது தான். 70% 80% பொருளை நானே வாங்கி கொடுத்து விடுகிறேன். நீங்கள் எந்த கஷ்டமும் படாண்டாம். ஜாமான்லாம் என்ன இருக்குது, அதான் அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருள், பல வகைகள், பூ, மாலை, வாழைக்கன்று, இந்த மாதிரியான குறிப்பிட்ட பொருட்களை மட்டும்தான் அங்கே வாங்க சொல்கிறேன். இந்த மண்பானை இங்கேருந்து வாங்கிட்டு போனால் உடஞ்சிரும், அதனால் இந்த மண்பானையும் அங்கே வாங்கிடுங்கன்னு சொல்கிறேன். இதை கூட வாங்க முடியாமல் திணறாங்க. அப்போ இவங்களை முழு பொருளும் வாங்க சொன்னால் கண்ணி எடுத்த மாதிரி தான், சுவாலி முடிஞ்சு என் மரியாதையும் போச்சு. அன்பானவர்களே, தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் வரக்கூடிய நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். முதலில் என்னை குழப்பக்கூடாது. நான் பைத்தியக்காரன் அல்ல, எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் அல்ல. சிலருக்கு நினைப்பு என்னென்னா, அவர் வருவார், என்னையும் எடுத்து தருவார், அவர் இருக்கிறதுல நமக்கு என்ன பயம், அப்படி இருக்கவே கூடாது. உன்னிடத்தில் பக்தி இல்லை என்றால், உன்னிடத்தில் ஆர்வம் இல்லை என்றால் அந்த தெய்வம் வீட்டிற்குள் வராது. பிறகு நீ என்ன வச்சு எதிர்பார்க்கக்கூடாது. லைசாலெட் வந்தால் எடுத்து தந்துருவார்னு நினைக்கக்கூடாது. நான் மந்திரவாதி கிடையாது, வழிகாட்டுபவன். என்னை நோகடிக்கக்கூடாது. நான் என்கிட்ட பேசும்போது அப்படி கண்ணீர்னு பேசணும், நானும் கண்ணீர்னு சொல்லித்தரணும். என்னை போட்டு சங்கடப்படுத்தி நான் இன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அந்த மகனும் இந்த வீடியோவை பார்க்கணும், நான் பேசுனதை கேட்கணும். கேட்டால் தான் அவங்களுக்கு உணர்வு வரும். நாளைக்கு இருக்கவங்களுக்கு டோஸு, வீட்டுக்கு போயிடுவேன் நாளைக்கு மதுரைக்கு. ஆனாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நானும் மனிதன்தான். அந்த தெய்வங்கள் தந்த பலத்தில் தான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். மூச்சு முட்டை நான் இவ்வளோ பேசுகிறேன்னா எதற்காக? தவறு நடந்துவிடக்கூடாது. ஒரு தெய்வத்தை எடுத்து கொடுக்கிறோம், வணங்க சொல்கிறோம், வாழ்வா என்று சொல்கிறோம். அப்படியானால் நீ எடுக்க வேண்டும், வணங்க வேண்டும், வாழ வேண்டும். நீ எடுத்து வணங்கி அழிந்து விட்டாய் என்றால் எனக்கு என்ன, அதில் ஒன்றுமே இல்லையே, ரொம்ப கஷ்டம் இல்லை அது. நீங்கள்லாம் வாழணும். கன்னி தெய்வத்தை கையெடுத்து வணங்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் பெயர் சொல்லும்படி வாழணும், ஊர் போற்றும்படி வாழணும். இதையெல்லாம் நினைத்துத்தான் இந்த அளவிற்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வம் என்பது மிகவும் புனிதமான தெய்வம். அந்த தெய்வத்தை பற்றி இந்த அளவிற்கு விளக்கம் தர எனக்கு தெரிந்தவரை எவருமே கிடையாது. அந்த அளவிற்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறேன். நேற்று கூட 3 குடும்பத்தார்கள் வந்திருந்தார்கள். உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க, சென்னை அமைஞ்சிக்கரையா அங்கேருந்து வந்திருந்தாங்க, ஈரோட்டிலிருந்து வந்திருந்தாங்க. இந்த 3 குடும்பத்திட்டே நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. 4 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுகிற நேரம் போனதே தெரியலையே சாமின்னு சொல்கிறாங்க. அதுதான் இறை வழிபாடு. அங்கு தான் இறைவன் நிற்கிறான். நான் பேசும் வார்த்தைகள் எல்லாம் தெய்வங்கள் இருப்பதனால் நேரம் போவதே தெரியாது. ஒவ்வொரு பதிவும் 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசுகிறேன். எப்படி பேசுகிறேன்? தெய்வத்தின் துணையோடு பேசுகிறேன்.
மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக தான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். யாரும் வருத்தப்படாண்டாம். மகிழ்ச்சி.